சித்தா பக்கமே போகாதீங்க, அங்கே கரெக்டான தீர்வு கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? நல்ல நியூரோ கூட நம்ம கேஸுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, நம்மளே பார்க்கலாம். நேராக வாங்க, நேரத்துக்கு வாங்க, பக்கவாதம் வந்தா அப்படின்னு போட்டுருந்துச்சு சார். 3 to 6 months அது வரும்போது அது ஒரு சிகிச்சை நல்ல பலனாக இருக்கும். சரியானதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கலாமா இல்லை வச்சுக்கூடாதா? ஸ்ட்ரோக்குக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 மாதம் காலகட்டத்துக்கு நம்ம செக்ஷுவல் லைஃப்பில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா டெவலப் பண்ண இந்த காரே நல்ல சந்தோஷமா இருக்கு. சார் இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்களுக்கு சின்ன வயசு தான் சார். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ கல்யாணமாகி ஒரு வருஷம் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுறாரு. சரியானதுக்கப்புறம் செக்ஸ் வச்சுக்கலாமா இல்லை வச்சுக்கூடாதா? ஸ்ட்ரோக்குக்கும் செக்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் ஸ்ட்ரோக் வந்து ஒரு 3 மாதம் காலகட்டத்துக்கு நம்ம செக்ஷுவல் லைஃப்பில் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா ஹார்ட்டு ரொம்ப இதில் இன்வால்வ் ஆகுது. நம்ம பிரெயினுக்கும் ரொம்ப போதிய அளவு ஒரு அவேர்னஸ், நம்மளுடைய செக்ஷுவல் லைஃப் எல்லாம் எடுத்துட்டாலும் மூளையிலேருந்து தான் நம்ம கண்ட்ரோல் போகும். முதல்ல பெரும்பாலானவங்களுக்கு அந்த டைமில் அந்த ஒரு இன்ட்ரெக்ஷன் வராது. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு சென்ஸ் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு 3 months இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ப்ராப்பராக ரெக்கவர் ஆகலாம். ஏன்னா ஸ்ட்ரோக் உள்ள எல்லாருமே பெரும்பாலும் ஹார்ட்லேயே பம்பிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் குறையாக இருக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் இது வரும்போது ஹார்ட்டில் பிரச்சனையோ இல்லை செகண்டரி ஸ்ட்ரோக் வர்றதுக்கோ இந்த மாதிரி சான்ஸை இடம் கொடுக்கும். அதனால் செக்ஸை கொஞ்ச நாள் குறைக்கிறது நல்லது. இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு சார், க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னு போகிறாங்க. போயிட்டு ஹார்டான வேலையெல்லாம் செய்யலாமா? அதாவது ரொம்ப கடினமான வேலைகள் எல்லாமே செய்யலாமா இல்லை செய்யக்கூடாதா? கடினமான வேலைகள் செய்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் கரெக்ட் டைமுக்கு அதை ரெஸ்ட்டு கொடுத்து ப்ராப்பராக உடம்பை மெயின்டைன் பண்ணால் எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலாம். ஹார்ட் ஒர்க் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லா விதமான ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நம்மளுக்கு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன, கரெக்ட் டைம் சாப்பாடு, கரெக்ட் டைமுக்கான அந்த நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதை இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா போதும், வேறு ஒன்றும் பிரச்சனை. இப்போ பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வந்து சித்தா பக்கமே போகாதீங்க, அங்கே கரெக்டான தீர்வு கிடைக்காது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நிறைய மக்களுக்கு வந்து நவீன மருத்துவத்தில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஸ்ட்ரோக் எடுத்துகிட்டு இருக்கும்போது சித்தா மருந்து எடுத்தாச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். அதே மாதிரி இதனால நிறைய சிவியாரிட்டி ஆயிரும், சரியாகாது அப்படின்னு சொல்லி மருத்துவர்களே சொல்கிறாங்கன்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ட்ரோக்கு வந்தாச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிஷியலாக எமர்ஜென்சிக்கு எல்லாரும் நவீன மருத்துவத்தில் அட்மிட் ஆகிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா நவீன மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேஜஸுக்கு த்ராம்போலைசிஸ் அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா பண்ணுவாங்க. அது கரைஞ்சிச்சு, அந்த த்ராம்போலைசிஸ் பண்ண முடிய டைமில் போனீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கோம், ஃபிசியோ பண்ணுங்கள், ஓரளவு வந்துடும் சொல்லி விட்ருவாங்க. இதே ஹெமரேஜாக இருந்துச்சுன்னா சில ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது உரையுதான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா சர்ஜிக்கலில் காயிலிங் பண்ணி நம்ம ஓஸில் எப்படி லீக் ஆனால் அடைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி அடைச்சி அது வச்சிடறாங்க. ஸோ இதனால் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓவரா அப்படின்னு கேட்டால் நோ, நத்திங். அதில் என்ன நடக்குது, அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை டேக்கிள் பண்ணி வெளியே விட்டுறாங்க. ஆனால் நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம், அதுக்கு அடுத்தால வரமா இந்த ஸ்டிமுலேஷன். இப்போ ஃபிசியோவில் நம்ம எப்படி அந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலே ஃபிசியோ இருக்குது. ஃபிசியோ வந்து ஒவ்வொரு மசிலுக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள எக்ஸசைஸு, அது ஸ்ட்ரெங்தனிங், இது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மூளையை பலப்படுத்துறதுக்கு, நரம்பை பலப்படுத்துறதுக்கு மருந்தை கொடுக்கணும். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனலாக இருக்கணும். மூளையில் நம்ம என்ன கொடுக்குறோம், இந்த மருந்து அவங்க என்ன கண்டிஷன் இருக்குது, இந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, இதையெல்லாம் ப்ராப்பராக அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக உள்ள ஒரு டாக்டர்கிட்ட சித்த மருத்துவத்தை நீங்கள் போனீங்கன்னா அவர் கைட் பண்ணிடுவார். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாமே இது நீங்கள் இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்ததுன்னா பழம்நேரில் ஹெமரேஜுக்கு இன்ஃபெக்டா பிளாக்கா இல்லை எதனால ஸ்ட்ரோக் வந்து எதாவது பார்க்குறாங்களா, போகிற எல்லாருக்கும் ஒரு கஷாயம், ஒரு மருந்து. ஸோ இதை தான் பிளைண்டாக இதை வந்து நவீன மருத்துவர் கேள்விப்பட்டாங்க மாதிரி அவங்க ஒரு பச்சரிசி சாப்பிடு, இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவரோட பத்தியத்துக்கும் அவரோட கண்டிஷனும் வித்தியாசம் வரலாம்.
சுகர் பேஷண்ட்டுக்கு பச்சரிசி சாப்பிட சொல்கிறது. ஸோ இதெல்லாம் தான் காம்ப்ளிகேஷனே தவிர ஸ்ட்ரோக் வந்தால் சித்த மருத்துவத்தை, அதுவும் குவாலிஃபைடான ஒரு சித்த மருத்துவத்தை நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் நல்ல நியூரோ கூட நம்ம கேஸுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க, நம்மளே பார்க்கலாம். வர்மா ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஃபிசியோ பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்க. இது எல்லாமே அவரை ரெஜுமினேட் பண்ணி ரீஹபிலிட் பண்ணி நம்ம திரும்ப அவருக்கு பழைய அவரோட லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வரணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிசியோதெரப்பி பண்ணுனா ஸ்ட்ரோக் க்யூர் ஆயிரும், நீங்கள் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, நாங்கள் கொடுக்குற மெடிசனை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பிசியோதெரப்பி ஒரு 6 மாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனால் ரிசல்ட்டே கிடைக்கிறது இல்லையே சார். ஃபிசியோதெரப்பி கண்டிப்பாக அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெங்தனிங் எல்லாம் வருது. இப்போ ஒரு விரலை நம்ம இப்படி மடக்கிறோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக பிரெயின்லேருந்து ஆர்டர் வரணும்னு இல்லை, ஸ்பைனல் கார்ட்லேருந்து நம்ம கொண்டு வரலாம். ஒரு தீயை நம்ம தொட்டுனா சுருக்கிற மாதிரி. ஆனால் ஒரு கையை விரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரெயின்லேருந்து ஆர்டர் வரணும். இப்போ நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் இது என்ன கொடுத்தாலும் பிரெயின்லேருந்து ஆர்டர் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு சில மருந்துகள் தேவை. இதில் என்னன்னா நிறைய ரொம்ப ஸ்டிஃப்னஸ், அந்த ஸ்பாசிட்டின்னு சொல்லுவோம், ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் வந்து வராமல் போகலாம். ஆனால் நம்ம இதில் சித்தாவில் என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள மருந்துகள் இங்கே கொடுக்க மாட்டோம், பிரெயினுக்கு கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது ரிசல்ட் நல்லா இருக்கும். இது கூட நமக்கு ஃபிசியோ கொடுக்க காரணம் அவங்களோட எக்ஸசைஸ் மெத்தடு இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். இதெல்லாம் மசில் தெரிஞ்ச ஒரு ஆள் நல்லா பண்ணுறது நல்லதுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த எக்ஸசைஸ் எல்லாம் அவங்க பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த ரெண்டும் சேரும்போது என்றைக்கும் நவீன மருத்துவத்துக்கு நமக்கும் எந்த ஒரு பாகையும் கிடையாது. நவீன மருத்துவர்கள் பண்ணுறத நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே நேரத்தில் என்னென்னா ஒரு கட்டத்தில் அவங்க வெறும் அட்ரவர்சினும் இல்லை பிபி டேப்லெட்டோ இந்த 2 தான் கொடுப்பாங்க. ஸ்ட்ரோக்குக்கு எந்த சொல்யூஷனும் கொடுக்கறது இல்லை. அதுக்கான மருந்து தேவையில்லை, இனி திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம், அவ்வளோதான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய வர்மா ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், அவங்களுடைய அந்த மூலிகை மருந்துகள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூளைக்கு திரும்ப வளத்தை கொடுத்து அந்த ஆக்ஷனை கொண்டு வரும். இப்போ வர்மா ட்ரீட்மெண்ட்னு சொன்னீங்களே சார், அப்போ நம்ம ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா வர்மா ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன முறையெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க சார்? வர்ம புள்ளிகள் அப்படின்னு சொன்னால் அது ப்ரானிக் எனர்ஜி கொடுக்குறது. ஸோ இது வந்து நம்ம எப்படின்னா ஒரு கோமாவில் இருக்க ஒரு பேஷண்ட்டை நம்ம வர்மா கொடுத்து எழுப்ப வைக்கலாம். அதே மாதிரி மயக்கத்தில் இருக்கவரை நம்ம எழுப்ப வைக்கணும். இதை கரெக்டான ப்ரெஷரில் நம்ம கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது அவரோட அந்த செயலிழந்த கை காலுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த எனர்ஜியை நம்ம கொடுத்து அது கூடயே மருந்து கொடுக்கும்போது நம்ம பழைய எல்லாமே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், செயலிழந்த கைக்கு உள்ள டெம்பரேச்சர், ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும், நரம்பு வீக்காக இருக்குது, அவர் ஆர்டர் இல்லை, அவர் ஏன் கை இறங்குது, அவருக்கு வந்து ஷோல்டரை பிடிச்சி வைக்கக்கூடிய தெம்பு அந்த நெவுக்கும் இல்லை, மசிலுக்கும் இல்லை. ஸோ அந்த வெயிட்டு தாங்காமல் இறங்குது. அதை நம்ம பழையபடி கொண்டு வரணும் அப்படின்னா இன்டர்னல் மெடிசன் மட்டும் போதாது, இதுக்கு தேவையான எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம வர்மாவாக கொண்டு வந்துடும். நான் இப்போ இடையில ஒரு விளம்பரம் பார்த்தேன் சார், நேராக வாங்க நேரத்துக்கு வாங்க பக்கவாதம் வந்தா அப்படின்னு போட்டுருந்துச்சு சார். இதே சித்த மருத்துவத்தில் நீங்கள் என்ன இது சொல்கிறீங்க சார், எவ்வளோ நேரத்தில் வந்தால் நம்ம பக்கவாதத்தை நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு? கண்டிப்பாக, அதாவது இன்றைக்கும் ஸ்ட்ரோக் வந்தாச்சுன்னா முதல்ல நம்ம நவீன மருத்துவத்தை கண்டிப்பாக போய் பார்க்குறதுல தப்பில்லை. ஏன் அப்படின்னா டக்குன்னு ஏதாவது ஒரு அன்கான்ஷியஸ் ஆனால் அப்படின்னா நமக்கு வந்து மருந்தை எப்படி நம்ம உள்ளே கொடுக்க முடியும். நவீன மருத்துவத்தில் கோமா ஆனாச்சுன்னா அவங்க அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ்லாம் வச்சு ரயில் ஸ்டியூப் போட்டு சாப்பாட்டிலேருந்து எல்லாமே கொடுத்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக் வருதா எல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாட் இருந்ததுன்னா அதை த்ராம்பலைஸ் பண்ணணுமா, இல்லை ஹெமரேஜ் ஆச்சுன்னா அதை எப்படி பிளாக் பண்ணுறது, அதை எப்படி நிப்பாட்டுறது, அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு செகண்ட் பீரியட், அதனால் அவங்க ஒரு 4 மணி நேரத்தில் வாங்க, இது கோல்டன் பீரியட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருமே நீங்கள் எப்படி பார்த்தாலும் 100 பேருமே ஸ்ட்ரோக் வந்தோடனே அளவு போகிறாங்க, நவீன மருத்துவத்தில் உள்ள ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது முடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியாக இங்கே ஃபிசியோவை பார்த்துங்க, மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ நாளில் வரும் அதுதான். நீங்கள் நேராக ஒரு ஃபிசியோவை பார்த்து அதுக்கான சிகிச்சை எடுக்கும்போது ரொம்ப மைல்டாக உள்ள ஸ்ட்ரோக்கெல்லாம் உடனே வந்துடும். ஆனால் சிவியராக இருக்கும்போது நம்மகிட்ட அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months அது வரும்போது அது ஒரு சிகிச்சை நல்ல பலனாக இருக்கும். ஒரு ரொம்ப ரொம்ப குயிக்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் காரணம்னா கை அளவு இறங்கியிருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க, கை எல்லாமே ஓவர் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லி பேரில் அவங்களே ஏதாவது எலும்புகையை பார்க்குறது தப்பாக அங்கங்கே உள்ள முறைகளை பார்க்கும்போது கை இறங்கும், அந்த வெயிட்டு தாங்க.
இவ்வளோ காண்டு ஷோல்டர் இறங்கி வச்சுட்டு நம்ம உடனடியாக மருந்தில் கொண்டு வரணும்னா முடியாது. அப்போ அதுக்கான வர்மா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அதை பழையபடி கொண்டு வரணும், நிறைய சிகிச்சை தேவைப்படும். குறைஞ்சபட்சம் அந்த நவீன மருத்துவத்தில் அந்த எமர்ஜென்சி க்ரைட்டீரியா எல்லாம் முடித்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு எனக்கு ஃபிசியோன்னு சொல்லும்போது சித்தாவை நீங்கள் தைரியமாக நம்பி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான முழு பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்ட்ரோக்கு வந்த மாதிரியே இருக்காது, அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும். இது வரைக்கும் நான் டாக்டர்கிட்ட கேட்ட கேள்வி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து கேட்ட கேள்விகள். இந்த மாதிரி பலவிதமான சந்தேகங்கள் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.